அம்மா. என்னடி? இல்லம்மா, அண்ணன் பால் காய்ச்சணுமா, அதான் பாத்திரத்தை எடுத்து தர சொன்னாருமா. காய்ச்சுங்க காய்ச்சுங்க. சரி சரி, பழைய பாத்திரத்தை எடுக்க வேண்டாம், புது பாத்திரம் இருக்கு, அதுலயே காய்ச்சுங்க. தலே வா அண்ணன். என்ன அண்ணன்? அக்கா, என்னக்கா கிச்சனுக்குள்ள இருந்து எதையோ சாதிச்ச கணக்கா PS வீரப்பா மாதிரி நமிட்டு சிரிப்போட வரிய, என்னக்கா விஷயம்? பேசாம போடா. அண்ணா, இங்க பாரு, ஒண்ணு இல்ல, சரியா? அழாத. என்னதானா? என்னாச்சு? ஏன் மூஞ்சி தொக்க போட்டிருக்க? பெரியப்பா, பால் தெரிஞ்சு போச்சு. அக்கா, அண்ணா வா போலாம். என்ன இதுக்கு போய் அழுகுற? அந்த பால்ல ஏதாவது தூசு விழுந்திருக்கும், இல்ல பழைய பாலா இருக்கும். அப்படி இருந்தா தெரிஞ்சு போறது சகஜம் தானே. இதுக்கு போய் அழுவாங்களா? ஆமா ஆமா, கவர் பிரிக்காத புது பாத்திரத்துல தான் தூசி மண்டி கிடக்குதாக்கும். காலையில பால்காரன் நம்ம வீட்டுக்கு மட்டும் பால் திரிஞ்சு போகணும்னே பழைய பாலா பார்த்து ஊத்திட்டு போயிருக்கான். அதான் பால் திரிஞ்சு போச்சு. மற்றபடி பால் காய்ச்சினவு மேல எந்த தப்பும் இல்லை, அப்படித்தானே? இப்படி ஒரு அதிர்ஷ்டக்காரிய கூட்டிட்டு வந்தா இப்படிதான் நடக்கும். நல்ல நாள் அதுவுமா காய்ச்சின பால் திரிஞ்சு போச்சுன்னா வீட்டுக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். புது மருமக நல்லா காய்ச்சினா பாலு, வீடு விளங்கிடும் அப்படியே. மணி, அப்பா, அவள வாய் மூடிட்டு இருக்க சொல்லு, இல்ல இங்கிருந்து போக சொல்லு. மா. என்ன, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ போய் வேற ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல பாலை காய்ச்சி கொண்டா போ. வேணாங்க மாமா, நான் பாலை காய்ச்சல, வேற யாரையாவது காய்ச்ச சொல்லுங்க. ஏன் கண்ணு அப்படி சொல்ற? அத்தை சொன்ன மாதிரி பாத்திரத்திலயும் இல்ல பால்லயும் பிரச்சனை இல்ல, என்கிட்ட தாங்க மாமா பிரச்சனை. இத்தனை நாளா யார் யாரோ காய்ச்சின பாலெல்லாம் தெரியாம இப்ப நான் முறையா காய்ச்சின பால் மட்டும் தெரிஞ்சு போதுன்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு ராசி இல்லாதவங்க மாமா, நான் பால் காய்ச்சல. என்ன கண்ணு பேசுற? எதுக்கு இப்படி பேசுற? வாழ்க்கையில எல்லாமே நினைச்ச மாதிரி நடக்குதா, இல்ல எல்லாம் சரியாவே நடக்குதா? ஆனா பால் திரிஞ்சு போறதுங்கிறது சர்வ சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயங்கன்னு. இங்க பாரு, மாமன் சொல்றேன், நீ போய் திரும்ப இன்னொரு பாத்திரம் எடுத்து அதுல பாலை ஊத்தி காய்ச்சிட்டு வா. அது எப்படி தெரியுதுன்னு நானும் பாக்குறேன். போ போகண்ணு.
இரு அண்ணா. பெரியப்பா, பால் நல்லா பொங்கிருச்சு. எடுத்துட்டு வா. இந்தாங்க மாமா. அவ்வளவுதானே. இதுக்கு போய் அழுதுகிட்டு இத முதல்ல சாமி கிட்ட வச்சுட்டு விளக்கேத்தி நல்லா சாமி கும்பிட்டுக்க போ. வா. வெய். இந்தா நெத்தியில வச்சுக்கோ. போலாம்.